இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றி பேசிட்டோம். ஏன்னா அதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. எக்ஸ்பெக்டேஷன் லாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் 600 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. ப்ராஃபிட் 70% விழுந்தாலும் ப்ராஃபிட் தான். அதனால் நெட்வொர்த் ஏறி இருக்குது, நெட்வொர்த் குறையலை. நிறைய பேர் வேலையை விட்டு போனாலும் நாங்கள் ஆள் எடுக்க போகிறது இல்லைன்னு கிளியராக சொல்லிட்டாரு மேத்தா. அவர் தான் சேர்மன். 2 நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்ததுன்னா, இந்துஜா சொல்லிட்டான், $3.5 பில்லியன் இறக்கிறதுக்கும் நாங்கள் ரெடி. நாங்கள் ஈக்விட்டியாக போடலைன்னா கூட, கடனாக கேட்டிங்கன்னா கூட நாங்கள் தரத்துக்கு ரெடி. 30,000 கோடி நாங்கள் இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். புது மேனேஜ்மெண்ட்டு நாங்கள் ரெக்கமெண்டேஷன்லாம் நாங்கள் செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. ஆர்பிஐ கையில் இருக்குது. ஆர்பிஐ 28 ஆகஸ்ட் வரைக்கும் கமிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்னும் ப்ரெஷரில் இருக்குது. நியர்லி 1/3 ஆஃப் ஆல் தேர் என்பிஏ ப்ராப்ளம் மைக்ரோ ஃபைனான்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ ஓவராலாக இதுதான் நியூஸு. டெபாசிட் இறங்கியும் அவங்க சஸ்டெயின் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்ம எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 5 குவார்ட்டர் லோ, ஒரு குவார்ட்டர் இறங்கி இந்த ரூமர்ஸில் 5 குவார்ட்டரில் இருக்கிற லோவஸ்ட்டு பாயிண்ட்டு தான் இந்த டெபாசிட்டு. ஸோ இவ்வளோ டெபாசிட் வெளில போனதையும் அவங்க தாங்கியிருக்கிறாங்க. 30,000 கோடி அவன் இறங்கினா என்ன ஆகும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால் எக்ஸ்பெக்டடோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸ்டாக்கு ஃப்ளாட்டாக இருக்குது.